த கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம். இந்த படத்துக்கு வந்து 400 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னும் போது ஒரு சில விஷயங்களை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், அப்புறம் படத்தினுடைய விமர்சனத்துக்கு போகலாம். யூகேவில் ஒரு 11:45 மணிக்கு இவ்வளவு கூட்டமும் இவ்வளவு, அதாவது அந்த 3 மணி நேரம் வந்து நான் வந்து இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தவசரம், நான் யூகேவில் அந்த ஃபீலே இல்லை. இது ஒன்று. இவ்வளோ ரசிகர் பட்டாளம், இவ்வளவு லவ், இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள், இவ்வளவு என்ஜாய்மெண்ட்டு, அவர் வந்து அரசியலுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது சீன் கானேரிக்கு இல்லை ஜாக்கி ஜானுக்கு மார்லன் பிராண்டோவுக்கு இந்த மாதிரி யாருக்குமே அந்த மாதிரிலாம் தோணுது இல்லையே, இவருக்கு ஏன் இது வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி எழத்தான் செய்யுது. ஆனால் ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ லவ், அவ்வளவு ஆர்ப்பரிப்பு தியேட்டரில். ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, உலகம் சுற்று வாலிபன் வந்து ஒரு ஸ்பை ஃபிலிம். ஆக்சுவலி அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம், ஆக்ஷன் ஃபிலிம் தான் இது, இந்த கோட் திரைப்படம். ஓகே, ஸோ இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கும்போது 90 கிட்ஸ் அத்தனை பேருமே சந்தோஷப்படுவாங்க. வெங்கட் பிரபு ஏற்கனவே சொன்ன மாதிரி 90 ரீயூனியன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது வசீகரா ஞாபகத்து வந்தது, பார்த்தேன் ரசித்தேன், அள்ளித்தந்தவானம், இந்த திரைப்படங்கள்லாம் இந்த படம் பார்க்கும்போது ஞாபகத்து வந்தது. ரைட், இப்போ இந்த கோட் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். அறிமுகம் ஏகன் யோகி பாபு நடிக்கும் சீனு ராமசாமியின் கோழிப்பண்ணை செல்லதுரை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில் உலகமெங்கும். வெங்கட் பிரபு ஒரு சிறந்த இயக்குனர். அவருடைய சென்னை 28 வந்து அதுக்கு உதாரணம். மாநாடு இன்னும் நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேசுகிறதா அப்படி இருக்குமா கோசரம். ஆனால் விஷயத்தில் வந்து கில்லி சில இடங்களில் மிஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சூர்யா படம்னு வச்சுக்கோங்களேன், அப்படிலாம் போகும். ஆனால் இந்த பொறுத்தவரையிலையும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வந்து உள்ளே கொடுக்கும்போது என்னென்னலாம் செஞ்சால் விஜய் ரசிகர்கள் வந்து ரசிப்பாங்க அப்படின்றத வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவருடைய ஃபார்முலாவையும் அள்ளி தெளித்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு. எப்படி இருக்குது படம் அப்படின்னா, ஒன் டைம் வாட்சபிள். இதுக்கப்புறம் ஸ்பாய்லர்ஸ்லாம் வராது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் கொஞ்சம் பேசுவோம். அதனால் படம் பார்க்காதவங்க கூட பார்த்துட்டு கூட வந்து திரும்ப பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பயும் ஸ்பாய்லர்ஸ் பெருசாக சொல்ல போகிறதில்ல, எல்லாம் போட தான் சொல்லுவேன். ரைட். இந்தியாவின் ரா ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய 4 நண்பர்கள் தீவிரவாதிகளை துவம்சம் செய்கிறார்கள். தீவிரவாதி சும்மா இருப்பானா, பழிவாங்க புறப்படுறான். என்னாச்சு அப்படின்றது தான் இந்த கோட்டு படத்தோட கதை. ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். விஜய் அண்டு ஸ்னேகா, இவங்க 2 பேருக்குமான அந்த காம்பினேஷன் இருக்குல்ல, அவ்வளவு யதார்த்தமாக, ரொம்ப ஜோவியலாக, ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. அதுவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இந்த இடம் பொருள் ஏவல், இந்த ஏசுபிஸ் இறமை இருக்க திறமை பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே ஊர் பக்கம், அந்த மாதிரி அந்த ஸ்னேகா நொய்யின்னு கேட்குறது வந்து எரிச்சலாக தான் இருக்குது. காரணம் என்னன்னா, அந்த மாதிரி அந்த கேரக்டரைசேஷன் அப்படி இருக்கிறதுனால நம்ம ரசிக்க முடியுதுன்றதுக்காக நான் சொன்னேன். அதே மாதிரி பிரசாந்த் ரொம்ப நாள் கழித்து திரையில் பார்க்குறதும் அவருடைய டைலாக்லாம் பார்க்கும்போது, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தேன் ரசித்தேன். அதே நேரத்தில் இந்த பக்கம் லைலா, பிரபுதேவா, அதில் துருத்திக்கிட்டு நிற்கிறது வந்து அஜ்மல் தான். ஓகேங்களா? ஸோ இந்த டீம் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. அதற்கான அந்த தாய்லாந்து அந்த மாதிரி மேட்டர்லாம் வந்து செம ஜாலியாகவே இருந்துச்சு. ரைட். ரொம்ப நாள் கழித்து வெள்ளிவிழா மோகன், அதாவது சில்வர் ஜூப்ரி மோகன் கூட சொல்லலாம், அவருக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங். அதாவது ரொம்ப நாள் கழித்து அவரை பார்க்குறதும் அவருக்கு சரியான ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சூப்பராக பண்ணியிருந்தார். ஜெயராம் அவருடைய வேலையை சிறப்பாக, வைபவ், யோகி பாபு வர சீன்ஸ்லாம் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது. ஸோ ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையிலையும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன் மீனாட்சி சௌத்ரி கூட சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரைட். ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபண்டாஸ்டிக். ஓகே, டெக்னிக்கலாக இந்த திரைப்படம் எப்படி இருக்குது? அதாவது பல படங்களில் பேசின பஞ்ச் டயலாக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பிரேம்ஜி பண்ணும்போது தியேட்டரில் வந்து கண்டிப்பாக விசில் வந்து பறக்கும். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரத்தில் படத்திற்கான டயலாக்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் எழுதியிருக்கிறாங்க. விஜயும் அதில் ஒருத்தவர். சில டயலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அதாவது எங்கேருந்து எடுத்தால் எனக்கு என்ன, ரசிக்கப்பட்டால் போதும் அப்படின்ற மாதிரி பாடல்கள், அதாவது சொர்க்கமே அந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து ரீமிக்ஸ் பண்ணி போட்டதும் ரொம்ப லைவ்லியாக இருக்குது. ரைட். அதே நேரத்தில் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சித்தார்த் நூனி வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னும் போது ஒரு அந்த கலர் டோன் ஃபஸ்ட்டு, அதாவது 90s
அந்த 90ஸ்க்கு வந்து கம்ப்யூட்டர் டேபிள்லேருந்து கம்ப்யூட்டருடைய சைஸ்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக ஓகே அப்போ தான் செல்ஃபோன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் காஸ்டியூம்ஸும் சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. ஏன் சொல்கிறேன்னா அந்த சீன் வந்து ஏன்னா ஒரு பெரிய ட்ராவலில் அதனால் வந்து அந்த 90s சீன்ஸை வந்து அதில் வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் கம்ப்யூட்டர் வந்து வருது, அந்த மானிட்டர்லாம் வச்சு பண்ணியிருந்தது நல்லாவே இருந்தது. அடுத்தது வந்து படத்தில் வந்து பெரிய பலமாக பார்க்குறது நான் யுவன் சங்கர் ராஜாவை தான் சொல்லுவேன். ட்ரெயின் ஷாட்டு, ஜெயராம் அந்த ட்ரெயின் ஷாட்டுக்கு மெட்ரோ ட்ரெயின் அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் சும்மா கூஸ் பம்ஸ் மூமெண்ட்டுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி கிளைமேக்ஸ் விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார். எஸ்பெஷலி 2 சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒன்று வந்து சின்ன சின்ன கண்கள், அந்த சாங் வந்து பவதாரணியை நினைவுபடுத்தாத மாதிரி இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக ஒரு ரொம்ப ரிலீஃபாக ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. அந்த பாட்டு செமையாக ஹிட் ஆகும். அடுத்தது மட்டா சாங்கு, அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது மீனாட்சி சௌத்ரி அவங்க வந்து பயங்கரமாக எக்ஸஸ் பாடியாக இருப்பாங்க போல இருக்குது, அவ்வளோ கல்லுங்காக இருக்குது ஆக்சுவலி. ரைட், அதை விடுங்க. பட் ஃப்ரண்ட் ரோவில் மீனாட்சி சௌத்ரிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒருத்தவங்க, ஆனால் இந்த மோகாமல் எங்கேயோ ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இந்த குரூப் டான்ஸர் பார்க்குறது ரொம்ப பழக்கம் சின்ன வயசுலேருந்தே. அதுக்கப்புறம் அந்த பழக்கம் கருப்பழனி எப்போன்னு இயக்குனருக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா இவங்களாம் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்போது அவங்களாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுல அதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆனவங்க வந்து சின்மை மாதிரியே இருக்கிறாங்க அந்த முகஜாடை, அதுக்காக சொன்னேன். ரைட், அடுத்தது வந்து படத்தில் ஒரு ஆக்ஷன் படத்துக்கான பேக்கேஜாக வெங்கட் ராஜன் அவர் தான் வந்து எடிட்டிங்கு சூப்பராக பண்ணியிருந்தார். எஸ்பெஷலி ஃபைட் சீன்ஸு, அதே மாதிரி கார் சேசிங், தாய்லாந்தில் அந்த பாங்காங்க கார் சேசிங் சீன்ஸும் சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல ஆக்ஷன் ஃபிலிம் பார்க்குறதுக்கான ஒரு பரபரப்பான கட்டிங்கை வந்து எடிட்டிங்கில் வந்து அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். சூப்பர். ஓகே, வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட்? இன்டர்வல் வரலையும் படம் பரபரன்னு போகுது. ஓகே, இன்ட்ரோல் பிளாக்கில் நம்மளை நிமிர்ந்து உட்கார வச்சு அடுத்தது என்ன தானே நடக்க போகுது, இப்படி ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து என்னடா இது நம்புற மாதிரி இருக்காடா, அதுக்காக இப்படி வளர்த்தாங்க, ஒரு உண்மை தெரிஞ்சவங்க கூடமாடா இப்படி அப்படின்ற ஒரு கேள்வி நம்முள் எழுவதை தவிர்க்க முடியல. ஓகே, அதன் பிறகு அந்த மஞ்சசாரி வந்து டான்ஸ் ஆடும்போது தான் வந்து படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது. அந்த நேரம் வரலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நம்மளால் ஏற்றுக்கவும் முடியல. ஓகே, ஆனால் அந்த மஞ்சசாரிக்கு அப்புறம் வந்து படம் மஞ்சசாரியோட டான்ஸுக்கு அப்புறம் வந்து படம் வந்து பரபரன்னு போகுது. ஓகே, இதுதான் எனக்கு தெரிஞ்சு மைனஸ் பாயிண்டாக இருக்கலாம். நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஆனால் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஃபிலிமில் வந்து நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியாது. மெட்ரோவில் எப்படிடா வண்டி போச்சு இப்படிலாம் பேச முடியாதுன்னு வச்சுக்கலாம். அதனால் அதை அப்படியே விடுவோம். ரசிக்கிற மாதிரி இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போ வந்து வாட் இஸ் த டேக் அவே? ஒரு பெரிய நடிகர் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு, 400 கோடி இறக்கியிருக்காங்க அப்படின்னும் போது என்னென்னலாம் செஞ்சால் ரசிக்க வைக்க முடியும் அப்படின்றதையும், அதுக்கு வந்து வெங்கட் பிரபு எனக்கு தெரிஞ்சு ஈகோலாம் பார்க்கவே இல்லை. கரன்னு நம்மளுக்கு உண்மையிலே அந்த மஞ்சசாரி டான்ஸ்லாம் வந்து நான் எனக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு தெரியும். பட் அது பண்ணும் ஃபஸ்ட்டு வரும்போது டக்குன்னு ஆடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. எல்லாத்த விட என்னென்னா அந்த மஞ்சசாரி எப்பயுமே வந்து ஒரு மேனமினிக்குத்தனமாக தான் ஆடுவாங்க. அவங்க வந்து ஒரு அதில் வந்து நளினமே இருக்காது. ஆனால் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் யாருன்னு தெரியல, பெண்ட் எடுத்துருக்காங்க, சும்மா சூப்பராக ஆடுறாங்க. அது நல்லாவே இருந்தது. ரைட், பாருங்க டேக்அவே என்னென்னா வெங்கட் பிரபு வந்து அந்த கொடுத்த பணத்துக்கும் தாங்கிட்ட இருந்த பெரிய பொறுப்புக்கும் ஒரு சிறப்பு செய்யணுன்றதுக்காக செஞ்சதும் அதற்கான உழைப்பும் சரி படம் நெடுங்களும் தெரியுது. ஸோ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், இவ்வளோ பெரிய நடிகர் பட்டாலும் அதை மிக சிறப்பாக வந்து அவுட்புட்டாக வந்து வெங்கட் பிரபு கொடுத்துருக்கிறாரு. வளரக்கூடிய டைரக்டர்ஸ் வந்து அவர் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். அதான் நம்மளுக்கு பொறுத்தவரையிலும் டேக்அவே. ஓகே, வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்? இந்த படம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரோ பிளாக்கு சும்மா, அதுவும் விஜய் வந்து காலை பிடிச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிருன்னு அழற அந்த சீனில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அதே மாதிரி அந்த வேன் போயினதுக்கப்புறம் வந்து வேன் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அழற சீனும் சூப்பராக பண்ணியிருந்தார், நல்லா நடிச்சிருந்தார். இதெல்லாம் விடுங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ட்ரோ பிளாக்கை சும்மா ஹைப்பாக பண்ணிவிட்டு அதன் பிறகு அது சவன்ட்டு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு நிலைமை அப்படின்னும் போது மஞ்சசாரி டான்ஸுக்கு அப்புறம் படம் பரபரன்னு போகுது. அப்புறமும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அப்படி இப்படின்னு போகிறப்ப மயிரே அப்படின்ற அந்த சீனில் இன்னும் ஹைப் ஆகுது. சில இடங்கள்லாம் வந்து அதான் அந்த இந்த பக்கம் வந்து மஞ்சசாரி டான்ஸு, அதே மாதிரி கிளைமேக்ஸில் எல்லோ டிஷர்ட்டு, இந்த எல்லோ டிஷர்ட் வந்ததுக்கப்புறம் வேறு லெவல் போகும். ஏன்னா அதை கண்டிப்பாக எல்லாருமே வந்து கனெக்ட் ஆகிக்குவாங்க. கிளைமேக்ஸில் நிறைய கைத்தட்டி பார்ப்பாங்க. ஏன்னா படம் கைத்தட்டி பார்க்கும்போது நீ வெளியே வரும்போது ஹாப்பியாக வந்துட்டேன்னா சக்ஸஸ் இல்லையா, அதை தான் அங்கே பண்ணியிருந்தாரு. அதே நேரத்தில் கடைசி பஞ்சா வந்து உனக்கு யாரம்மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்பார் பொண்ணுக்கிட்ட. அந்த சீன் வந்து உண்மையிலே ஆசம். என்ன இருந்தாலும் சொந்த பிள்ளையே இப்படி செய்வாங்களா அப்படின்னு இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழும் இல்லையா?
அதுக்கு தான் வந்து வெங்கட் பிரபு வந்து கிளைமேக்ஸில் டைட்டில் கார்டு போடும்போது ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இது சாத்தியம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்து மனசை வந்து நீங்கள் சமாதானப்படுத்த முடியும். அதுக்கு தான் அந்த ஒரு ட்விஸ்ட்டை வந்து கிளைமேக்ஸில் டைட்டில் கார்டு போடும்போது வச்சிருக்கிறாரு. அது என்னன்றதை படம் பார்த்து நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? கைத்தட்டி விசில் பறக்கும். அதே நேரத்தில் ப்ளூ ஃபோர்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3.5. ஏன் சொல்கிறேன்னா, இதில் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒன் டைம் வாட்சபிள். நிறைய வன்முறை எல்லாம் இருக்கிறனால 15+ அப்படின்றது தான் இங்கே இந்த படத்தில் ஒரு சின்ன மைனஸு. மற்றபடி இந்த ஊரில் விட மாட்டாங்க. நம்ம ஊரில் எப்படியும் பசங்கள்லாம் போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் எனிவே ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு, அது மிக முக்கியமாக 90s கிட்ஸ் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க நிறைய அவங்களுடைய லவ், அவங்களுக்கு அந்த பாட்டு, அவங்களுடைய நடிகர்கள் எல்லாமே ரீகால் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி பேக்கேஜாக இது இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு கசவசவன் இருந்த இடத்த வந்து அந்த மஞ்சள் சாரிக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. தட்ஸ் ஆல். வேற என்ன, இந்த திரைப்படம் குறித்து உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.